வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். அப்படியே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு அழகான, அமைதியான இரவு நேரம், பௌர்ணமி நிலவோட மென்மையான வெளிச்சம், ஒரு அழகான சின்ன வெள்ளை முயல்குட்டி ரொம்ப ஆச்சரியமா அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கு. ஒரு பிக்சார் படத்துல வர்ற மாதிரி ஒரு கியூட்டான ஃபீல் இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த மனசுக்கு இதமான கதையோட பேரு சிறிய நட்சத்திரத்தின் ஆசை. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இந்த பெரிய உலகத்துல நீங்க எப்பனாவது ரொம்ப சின்னவங்களாவோ அல்லது முக்கியத்துவம் இல்லாத ஒருத்தராகவோ ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த பரந்த வானத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை விட ரொம்ப பிரகாசமான, திறமையான ஆட்கள் சுத்தி இருக்கும்போது நாம கொஞ்சம் டல்லா இருக்கோமோன்னு தோணுவது சகஜம்தானே. இந்த ஒரு உணர்வு தான் நம்ம கதையோட ஆரம்பமே. பகுதி 1. வானத்தில் ஒரு நட்சத்திரம். இரவு வானத்தை அண்ணாந்து பார்த்தல். மூல கதையோட முதல் வரியே ரொம்ப அழகானது. வானத்தில் ஒரு சிறிய நட்சத்திரம். இத கேட்கும்போதே அந்த பெரிய இருட்டுல தனியா ஆனா ரொம்ப கியூட்டா மின்னிக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன நட்சத்திரத்தோட தனிமை நமக்குள்ள ஆழமா புரியுதில்ல? பகுதி 2. மிகவும் சிறியதாக உணர்தல், ஒப்பீட்டின் சுமை. இது நமக்கு ரொம்ப தெளிவா எதை காட்டுதுன்னா, அந்த ஒப்பீட்டோட யதார்த்தத்தை தான். ஒரு பக்கம் நம்ம சின்ன நட்சத்திரம், அதோட வெளிச்சம் கொஞ்சம் கம்மி. ஆனா சுத்தி இருக்கிற மற்ற நட்சத்திரங்கள்லாம் கண்கூசும் அளவுக்கு பிரகாசமா ஜொலிக்குது. நிஜ வாழ்க்கையிலயும் அது நடக்கும் தானே. மத்தவங்க பிரகாசிக்கிறத பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற திறமை பத்தாதோன்னு அந்த நட்சத்திரம் நினைச்சது. நம்ம எல்லாருக்கும் எப்பவாவது இப்படி தோணியிருக்கும். கண்டிப்பா. கதையில ரொம்ப ஆழமான ஒரு வரி வருது. அது சோகமாக உணர்ந்தது. கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரண வரியா இருக்கலாம். ஆனா நம்ம திறமை இந்த உலகத்துக்கு பத்தாதோன்னு ஏங்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வரியோட வழி கண்டிப்பா புரியும். தன்னோட அழவை நினைச்சோம், வெளிச்சத்தை நினைச்சோம், அந்த நட்சத்திரம் ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. பகுதி 3. ஒரு இரவு, ஒரு ஆசை, ஒரு மாயாஜால இணைப்பு. இப்போ கதை எப்படி மாறுதுன்னு பாப்போம். இந்த 3 விஷயங்களை கவனிங்க. முதல்ல ஒரு அழகான சின்ன குழந்தை தன்னிடம் ஆசைப்படுறத அந்த நட்சத்திரம் பாக்குது. ரெண்டாவதா, நம்ம ஆசை நிறைவேறுங்கிற முழு நம்பிக்கையோட அந்த குழந்தை ரொம்ப கியூட்டா சிரிக்குது. அந்த புன்னகை நட்சத்திரத்தோட உலகத்தையே மாத்திருது. மூணாவதா, அப்பதான் அந்த நட்சத்திரம் தன்னோட உண்மையான மதிப்பையே முழுசா உணருது. இன்னும் ஒரு அருமையான மாற்றம் இல்ல? இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நட்சத்திரம் புரிஞ்சுக்கிட்ட அந்த உண்மைதான். நான் சிறியதாக இருந்தாலும் என்னால் ஒருவரை மகிழ்ச்சி அடைய செய்ய முடியும். எவ்வளோ பவர்ஃபுல்லான வரிகள் பாருங்க. ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்க, ஒருத்தரை சிரிக்க வைக்க நம்ம ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும்னு அவசியமே இல்ல. நாம கிட்டே இருக்கிற அந்த சின்ன அன்பும் ஒளியுமே போதுங்கிறத அந்த நட்சத்திரம் கத்துக்குச்சு. பகுதி 4. ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குதல், பெருமையுடன் ஒளிர்தல். அந்த நாளிலிருந்து அது பெருமையுடன் ஒளிர்ந்தது அப்படின்னு கதை சொல்லுது. இதை நாம ரொம்ப கவனமா நோட் பண்ணணும். அந்த நட்சத்திரம் திடீர்னு பெருசாகவோ இல்ல ரொம்ப பிரகாசமாகவோ மாறல. ஆனா அதோட பார்வை முழுசா மாறிடுச்சு. ஒரு குழந்தை நம்மள நம்புது, ஒருத்தருக்கு நம்ம சந்தோஷத்தை தரோங்கிற அந்த பெருமை அதை உள்ளுக்குள்ள இருந்து பிரகாசிக்க வச்சது. இப்போ இந்த கதையோட சுவாரஸ்யமான நீதிக்கு வருவோம். ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நீங்க பெரியவராக இருக்க வேண்டியதில்ல. ஒரு சின்ன புன்னகை, அன்பான 2 வார்த்தை, ஒருவருக்காக நாம ஒதுக்குற சின்ன நேரம், இதுவே ஒருத்தரோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த சின்ன நட்சத்திரம் ஒரு குழந்தையோட முகத்துல சிரிப்பை வர வச்ச மாதிரி நாமளும் நம்ம சின்ன சின்ன செயல்கள் மூலமா இந்த உலகத்தை ரொம்ப அழகாவே மாத்த முடியும். நாம இப்போ இந்த மனசுக்கு இதமான கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். அந்த அழகான இரவு வானத்தையும் நம்பிக்கையோட மின்னற அந்த சின்ன நட்சத்திரத்தையும் அப்படியே உங்க மனசுல வச்சுக்கோங்க. கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது இதுதான். இன்று நீங்கள் எப்படி ஒளிரப் போகிறீர்கள்? உங்களோட அந்த தனித்துவமான சின்ன வெளிச்சத்தால இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரப் போறீங்க? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட தனித்துவம் இந்த உலகத்துக்கு ரொம்பவே முக்கியம். மீண்டும் ஒரு அருமையான பதிவுல சந்திப்போம். அதுவரைக்கும் நம்பிக்கையோடு இருங்க. உங்க ஒளிய பெருமையா பரப்புங்க.